வணக்க நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா என்னால உங்களுக்கு கடவுளை காட்ட முடியும். காட்ட என்ன, உங்களை ஒரு கடவுளா கூட என்னால மாத்த முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நான் இப்போ ஒரு ஆடியோ பிளே பண்ணுவேன். அதை நீங்க கண்ணை மூடிட்டு கேட்கணும். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒரு வீடியோ பண்றோம். அந்த வீடியோவோட இன்ட்ரோ இப்படியே இருக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி, கடவுள் இருக்கா இல்லையா? இதே கேள்வி சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கும் இருந்துச்சு. இவரோட முருகர் பாட்டெல்லாம் கேட்கிற வரைக்கும், அதை கேட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கடவுளே இவர் தான். இப்ப போடுற இன்ட்ரோவை மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஒரு நாள் ரோட்ல ரேண்டமா போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த பாட்டை கேட்டேன். சுமார் ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்த பாட்டு கேட்டு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கு. அப்பவே இந்த மனுஷனுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். சரி, வீடியோ பண்ணலான்னு போய் செக் பண்ணி பார்த்தா மனுஷன் 10,000 பாட்டு 3000 படத்துக்கு மேல பாட்டு பாடியிருக்காரு, மியூசிக்கும் பண்ணிருக்காரு. ஒரு ரேண்டமா ஒரு பிளேலிஸ்ட ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 300 பாட்டு இருந்து. சரி, இதுல பெஸ்ட் ஒரு 10 சூஸ் பண்ண சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாமே நல்லா இருந்து. அதுல 10 பாட்டை மட்டும் எடுத்து அதை பத்தி மட்டும் எடுத்து பேசுறதுன்னு எனக்கு குழப்பம். இப்பவும் நான் அதே குழப்பத்துலதான் இருக்கேன். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு அதுல இருக்கிறதுல. ஓகே, அதுல இருக்க முதல் ஒரு 10 பாட்டை பத்தி பேசிடலாம், கேட்டுடலாம் அப்படிங்கிற இதுலதான் வந்திருக்கேன். முதல்ல நம்ம இப்போ எந்த பாட்டை கேட்க போறோம்னா, எனக்கு சின்ன வயசுலயே ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் இந்த பாட்டை சின்ன வயசுல ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த பாடல் அருமையான கருத்துக்கள் உடைய பாடல். ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த நாளே வேலையை விட்டுட்டு வந்துருவீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தோணி இருக்கு. இந்த ஆடு தொல்லை வேற தாங்க முடியலடாடே. அனிருத் அவர்களே, ஒரு அன்பான ரிக்வஸ்ட், விடாமுயற்சிகளோட பாட்டெல்லாம் நல்லா இருந்து கேட்கும் போது. ஆடு போட்டு 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 இப்பெல்லாம் கேட்க வெறி ஆகுது. சரி, ஓகே, நம்ம இந்த பாட்டை கேட்போம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பேசாம சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்ணிடலாம் போல. இதன் மூலமா கவிஞர் என்ன சொல்ல வராரு, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வீடியோவே போடக்கூடாதுடா. ஆனாலும் என்னோட பெரிய மனசு. ஓகே நண்பர்களே, உங்களை நான் தப்பா பேசிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா அடுத்த பாடல் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி போடுறேன். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு டிவோஷனல் சாங். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பாட்டோட ரிலீக்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஏதோ புரியாத லாங்குவேஜ்ல உள்ள ஒரு பாட்டு நினைச்சு கேளுங்க. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டுல பல பேருக்கு பக்தி முத்தி போய் இருக்கிறதுக்கு ஐயா தான் காரணம். ஏன் சொல்றேன்னா, இந்த பாட்டெல்லாம் கேட்டு எப்படிடா பக்தி வராம இருக்கும்? ஆனா எனக்கு வரல.
நண்பர்களே, அடுத்த பாடலுக்கு நம்ம போயிருவோம். இந்த வீடியோல எனக்கு வேலையே இல்ல. என் பாட்டுக்கு பாட்ட போட்டு விட்டுட்டு நான் போயிருப்பேன். ஏதாவது அடிக்கடி நான் பேசினாதான் இது என் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஆளோட பாட்டோட ரைட்ஸ் எல்லாத்தையும் இந்த சரிகமா இங்க பாரு, நீ எவ்வளவு காப்பிரைட்ஸ் கிளைம் வேணாலும் கொடுத்துக்கோ, பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரைக் மட்டும் கொடுத்துறாத. நீ எல்லாம் எனக்கு போய் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தானா அதெல்லாம் உனக்கு தான் அவமானம். ஒரு சின்ன பையில அடிச்சு நீ பெரிய ஆளாகலாம் சொல்லிட்டு பார்க்காத. நான் பாவப்பட்ட பையன், நிறைய பாட்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே வீடியோல என் சேனல்ல தூக்கிறாத. நான் கஷ்டப்பட்டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போயிருக்கேன். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இதன் மூலமா என்ன தெரியுது? அந்த காலத்திலேயே சங்கீதம் இருந்திருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மனுஷனோட பாட்டை, இந்த மனுஷனோட மெலடி பாட்டை கார்ல போகும்போது கேட்டோம்னா அதற்கான விளைவு என்னன்னு பார்க்க போறோம். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது. ஏன்டா இப்படி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும், என் வீடியோவை நிறைய பேர் கப்பிள்ஸா சேர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும். உங்களுக்காக ஒரு பாடல். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். இந்த பாட்டை அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றின்னு சொல்ற கப்புள்ஸ் தான் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்ட்னர்ல நான் சிங்கிளா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. எனக்கு லைக் அதிகமா வாங்க வேற வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே விடுங்க, கோவப்படாதீங்க. கமிட்டடா இருக்கவங்களுக்கு அந்த பாட்டு. ஒருவேளை நீங்க யாரையாவது ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பாட்டை அனுப்பி விட்டுருங்க. எப்ப அந்த பாட்டை ப்ளே பண்ணுப்பா. இந்த பாட்டை நான் கேட்கும் போது ஒரு டாஸ்க்குக்காக போறேன். இந்த பாட்டை நீங்க கேட்கணும்னா டான்ஸ் ஆடிட்டே கேட்கணும், அதான் ரூல். ஒருவேளை இந்த பாட்டுக்கு உன்னால டான்ஸ் ஆட முடியலன்னா நீ என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. அதுக்காக நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு ஓரத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க குந்திக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே,
தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. என்ன எத்தனை பேர் சீட் பண்ணீங்க அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். துரோகி. இந்த பாட்டை இப்ப நான் கேட்கும்போது டான்ஸ் ஆடினேன். ஒருவேளை அந்த டான்ஸ் நடக்கலன்னா நான் திரும்ப டான்ஸ் ஆடி ஷூட் பண்ணி நான் இந்த வீடியோல போடுறேன். நீ உண்மையாவே ஏன் நண்பனா இருந்தா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஸ்டோரி போட்டு இதை மென்ஷன் பண்ணு. அப்போதான் நீ உண்மையான நண்பன். ஒருத்தனாவது இருக்கானான்னு பாக்குறேன்டா. என் வீடியோவை கப்பிள்ஸா மட்டும் இல்ல, சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து சேர்ந்து இருந்து பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்காக ஒரு பாடல் பாசம் மலர் படத்துல இருந்து. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. என்னமா பாட்டுறாது ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேளுங்க, அடுத்து மத்த பாட்டையும் கேளுங்க. நீங்க வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஸ்பாட்டிஃபைல போய் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் சில பிளேலிஸ்ட் வரும். அதுல வந்து ஒண்ணு சூஸ் பண்ணி ரேண்டமா ப்ளே பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுவும் உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வந்து இந்த வீடியோ போட்ட உடனே ஸ்டோரியில வந்து பிளேலிஸ்ட ஷேர் பண்றேன். தயவு செய்து கேட்டுருங்கடா.